நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 28 சனி பகவான் அப்படிங்கிறவர் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி. இது நாள் வரை பார்த்தீங்கன்னா மீனம் ராசியிலிருந்து அருள்பளித்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான். நீதி, நேர்மை, உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான். சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக, அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும். பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சனி பகவானால தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது. இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார், வளர்ச்சியை காண்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும்? சிம்மம் ராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம், அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆர்வம், அரசியல் தலைமை பதவி, பொறுப்பு சார்ந்த விஷயங்கள், அரசு வேலையில் நிர்வாகத்திறனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயத்தில் முன்னோடியாக செயல்படுறது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன். இவங்களுக்கு புதுசாக இன்னொருத்தவங்க அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்தளவுக்கு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் தனியாக நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் நம்ம சிம்மராசி அன்பர்கள். தனித்தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சிம்மராசியாக இருந்தால் அந்த குடும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டது நம்ம சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வகையில் இப்போ பாருங்கள், இந்த சனி பகவான் அப்படிங்கிறது வக்ரவ நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஏன்னா சிம்மராசிக்கு அவர் 7, 8 கூடையவராக இருக்கிறார். சிம்மராசிக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? 7, 8, 6, 7 கூடையவர். 6, 7 கூடையவர். சிம்மராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிறவர் 6, 7 கூடையவர். அவர் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமச்சனி. என்னது? அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. இந்த அஷ்டமச்சனிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கும். வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பை கொடுக்கும். ஒரே அலைச்சல் திருச்சலாக இருக்கும். வீண் சண்டை, வம்பு, வாக்குவாதம் இதெல்லாம் கொண்டு சேர்க்கும். குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சங்கடங்களை கொண்டு கொடுக்கும். ஆமாம், மனோதைரியத்தை கெடுக்கும். இப்படி பல்வேறு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி, அஷ்டமச்சனி. அஷ்டமம் அப்படின்னாலே பார்த்தோம்னா 8 விதமான பிரச்சனைகள் கொண்டு சேர்க்கும். அது அப்படியே எப்படின்னா ஒரே குழப்பமான நிலை அப்படிங்கிறது உருவாகிக்கிட்டே இருக்கும். அதனால் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இந்த வக்ரவ நிவர்த்தியால் வக்ரவ காலத்தில் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். என்னென்னா இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வக்ரவ காலத்தில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்கு. அவரோட பாதிப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மீண்டும் அவரோட கால் தடம் பதிய போகுது, பார்வை உங்கள் மேலே படப்போகுது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். வேலையில் ஒரே அலைச்சலாகவே இருக்கும். நம்ம சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும். ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பமான நிலையை கொடுக்கும்.
அதனால் இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வகையில் வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேலை தொழில்களில் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஒர்க்கை பாருங்கள். புதுசாக எதையும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு புது தொழில் தொடங்குறதோ அல்லது தொழில் ஏதேனும் முதலீடு செய்கிறதோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கணும். இப்போ பொறுத்த வகையில் என்னென்னா, இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது அதிதீவிரம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ கவனம் எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியம் கவனம், மன ஆரோக்கியம் கவனம், தொழில் வேலை அமைப்புகளில் கவனம், குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசி நேயர்களுக்கு.